ஹலோ எவ்ரிவான். நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th டிஎன் 10th புக்ல உள்ள மேக்ஸ்ல சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times ஹிஸ் சன்ஸ் ஏஜ். ஸோ யூஸ்வலாவே இந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னோன் நம்பர்ஸ் தெரியாத இது நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேரியபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸ், ஒய், இசட் அப்படி ஏதாவது வேரியபிள்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாதர்ஸ் ஏஜ் அண்ட் சன்ஸ் ஏஜ். ஸோ அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜஸ் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வச்சு நம்ம வந்து டினோட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ், இப்போ கரண்டா அவரோட ஏஜை வந்து எக்ஸ் டினோட் பண்ணிக்க போறேன். அண்ட் சன்னோட ஏஜை வந்து ஒய்ன்னு டினோட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஃபாதரோட ப்ரெசன்டேஜ், இது வந்து என்னன்னா சன்னோட ப்ரெசன்டேஜ். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times ஹிஸ் சன்ஸ் ஏஜ். ஓகேவா? ஸோ ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து எப்படி இருக்கான், ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், எக்ஸ், which is equal to 6 times his son's age. Son's age ஓட 6 times இருக்கு. So x equal to என்னன்னா 6y. ஓகேவா? So first நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். Father's age is 6 times his son's age. இது ஈக்குவேஷன் 1 டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 6 years hence the age of father will be 4 times his son's age. 6 yearsக்கு அப்புறமா 6 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, ஃபாதரோட ஏஜ் வந்து எப்படி இருக்கான், சன் ஏஜோட 4 டைம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 டைம்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ் அப்படின்னா 6 இயர்ஸ் கழிச்சு அவங்க ஏஜ் என்னதான் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 6 இருக்கும். கரெக்டா? சோ அதே மாதிரி சன்னோட ஏஜ் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஒய்யா இருக்கு அப்படின்னா 6 இயர்ஸ் கழிச்சு 6 ஏஜ் கூட இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா ஒய் பிளஸ் 6. ஓகே, ஸோ 6 இயர்ஸ் ஹென்ஸ் ஃபாதர்ஸ் ஏஜ், இப்போ வந்து ஃபாதரோட ஏஜ் எப்படி இருக்கா, சன்னோட ஏஜுக்கு 4 டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ 4 டைம்ஸ் சன்ஸ் ஏஜ். புரியுதா? 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஏஜ் அது எப்படி இருக்கு, ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து சன்ஸ் ஏஜுக்கு 6 டைம்ஸ் இருக்குது. அண்ட் 6 இயர்ஸ்க்கு அப்புறமாங்கும்போது ரெண்டு பேருக்குமே ஏஜ் வந்து என்ன, ஒரு 6 வந்து ஆட் ஆயிருக்கும். 6 ஏஜ் ஆட் ஆயிருக்கும். அப்போ வந்து ஃபாதரோட ஏஜ் வந்து சன் ஏஜோட 4 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷன்ல இருந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா, ஃபைண்ட் தி பிரசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர். பிரசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ் என்ன, ஒய் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, நம்ம எப்படி இதை சால்வ் பண்ண போறோம்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு யூஸ்வலா 2 மெத்தட்ஸ் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம். அது நம்ம சம்ம பொறுத்து. சில சம்க்கு வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து ஈஸியா ஒர்க் அவுட் ஆயிரும். சில இதுக்கு எலிமினேஷன் மெத்தட் போக வேண்டியதா இருக்கும். இதுல வந்து டைரக்டாவே எக்ஸ் ஈக்குவல் டு 6y அப்படி கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது வந்து எக்ஸுக்கு பதிலா இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மெத்தட் சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 6y இருக்குது இல்லையா, இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம், 6y சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? சோ எழுதிக்கலாமா, சப்ஸ்டியூட் 1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ பாருங்க, எக்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம், 6y. அப்ப ஈக்குவேஷன் 2 எப்படி மாறுது, 6y plus 6 அப்படியே இருக்கும், which is equal to 4 into y plus 6. அவ்வளவுதான். இது as usual simplification தான். நமக்கு simplification தெரியும் இல்லையா? சோ என்ன வரும், 6y plus 6 அப்படியே இருக்கும். 4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுப்போம். சோ 4y plus 4 into 6 24. சோ இதெல்லாம் as usual ஈஸியான கால்குலேஷன் தான். சோ இதை நம்ம வந்து y எல்லாம் ஒரு சைட் கொண்டு போய்க்குவோம், கான்ஸ்டன்ட்லாம் இன்னொரு சைட் கொண்டு போய் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா y equal to 9 கிடைக்கும். சோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒய்ங்கிறது வந்து என்னன்னா சன்னோட கரண்ட் ஏஜ், நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தேவை.
ஸோ யூஸ்வலாவே நம்ம ஈக்குவேஷன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், அப்கமிங் சம்ஸ்லயும் அதே மாதிரி தான். தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன், எந்த ஈக்குவேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதுல இருக்கிறதுலயே ஒரு சின்ன எந்த ஈக்குவேஷன்ல போட்டாலும் வேல்யூ கிடைச்சிடும். நீங்க சின்ன ஈக்குவேஷனை பார்த்து சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்னொரு வேரியபிளையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒய்யோட வேல்யூ தெரியும், அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஒய்க்கு பதிலா என்ன போடுறோம்னா 9. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 54. அவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? ஸோ சன்னோட பெர்சன்டேஜ் வந்து என்னன்னா 9 இயர்ஸ் அண்ட் ஃபாதரோட பெர்சன்டேஜ் வந்து 54. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் புரியுதா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2 பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலயுமே வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ்னா என்னன்னா எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுல எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒன்னு சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எலிமினேஷன் மெத்தட். நம்ம இங்க எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x minus 3y equal to 6. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x plus y equal to 1. செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் பாருங்க, எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. ஓகேவா? எப்பவுமே என்ன செய்யணும்னா ஒன்னு எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒய், ஏதாவது ஒரு வேரியபிள். அந்த ஒரு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸ் நம்மளுக்கு சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன் இங்க 2 இருக்குன்னா இங்கேயும் எக்ஸோட கோஎஃபிஷியன் 2 இருக்குதான்னு நம்ம பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்க எக்ஸ் சூஸ் பண்ணல, நான் ஒய்யை சூஸ் பண்றேன் அப்படின்னா, சோ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். 3 இருக்குன்னா அப்ப இங்கேயும் 3 இருக்குதான்னு பார்க்கணும். ஏதாவது ஒன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸை தான் பார்க்கணும், ஒய் தான் பார்க்கணும்ல. ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம கன்வீனியன்ட்டை பொறுத்து எது ஈஸியோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் எப்படி சூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 இருக்கு. ஸோ இங்கேயும் நான் 2 கொண்டு வர்ற மாதிரி நான் வந்து இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும், அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், எந்த சேஞ்சஸும் கிடையாது. 2x minus 3y equal to 6. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ண போறேன். சோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 2 வரணும்னா என்ன மீனிங், 2 ஆல அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சோ ஈக்குவேஷன் 2 இன்டு 2, 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா? சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க, 2x plus 2y which is equal to 1 into 2, 2. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரெண்டு வேரியபிள்ல ஏதோ ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணி அதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம சேம் ஆக்கிக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா சைன் செக் பண்ணுங்க. சேமா நம்ம மாத்திருக்கோம் இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம அந்த சைனை செக் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே சைனா இருந்தா நம்ம அந்த ஈக்குவேஷனை என்ன செய்யணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வேற வேற சைனா இருந்துச்சுன்னா நம்ம ஈக்குவேஷனை ஆட் பண்ணணும். ஓகேவா? வேற வேற சைன்னா சப்போஸ் இது +2 இருக்கலாம், இது வந்து -2 இருக்கலாம். அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன செய்யணும், அந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஆட் பண்ணணும். இங்க வந்து ரெண்டுமே சேம் சைனா இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னொன்னு என்னன்னா சைன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ பிளஸ்ஸா இருக்கிறதுனால மைனஸா மாறும், இங்கேயும் பிளஸ்ஸா இருக்கிறதுனால மைனஸா மாறும், இதுவும் பிளஸ்ஸா இருக்கிறதுனால மைனஸா மாறும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா, 2x minus 2x. ஸோ இது வந்து எலிமினேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ் வந்து 0 ஆயிடும். இங்க பாருங்க -3y minus 2y ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -5y which is equal to 6 minus 2 என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா y equal to -4 divided by 5. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ நமக்கு ஈக்குவேஷன் பார்க்கும்போது ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டுல எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிறதுல சின்ன ஈக்குவேஷன் அப்ப கால்குலேஷன் சிம்பிளா இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ என்ன செய்யறோம்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, x plus y equal to 1. x yக்கு பதிலா என்ன வேல்யூ, -4/5 equal to 1. ஸோ இதுல இருந்து x ஓட வேல்யூ ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமா, 1
plus 4 divided by 5. இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன் தான். எல்சிஎம் எடுத்து நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 9 divided by 5. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சால்வ் கொடுத்து 2 செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண இல்லையா, கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் சேம் ஆக்கணும். நெக்ஸ்ட் அதோட சைனை பொறுத்து ஆட் பண்றோமா சப்ட்ராக்ட் பண்றோமான்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு வேரியபிளோட ஆன்சர் கிடைச்சிடும். அதை இன்னொரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் தானா அப்படிங்கறது சின்ன செக் பண்றதுக்காண்டி ஒரு சின்ன செக்கிங்காக என்ன செய்யணும்னா எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் நீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 9/5 பிளஸ் ஒய்க்கு பதிலாக அந்த -4/5 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்றதுக்காண்டி. ஓகே, சரி நெக்ஸ்ட் வந்து என்ன பாக்குறோம்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 3. ஸோ இங்க பாருங்க, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள். ஸோ இதுக்கு முன்னாடி 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே என்ன பார்த்தோம்னா வெறும் எக்ஸும் ஒய்யும் இருக்கிற ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி தான் பார்த்தோம். 2 வேரியபிள்ல உள்ள இது. ஓகேவா? இங்க வந்து என்னன்னா 3 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க, இசட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். என்னென்ன ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. 3x minus 2y plus z equal to 2. First equation. 2x plus 3y minus z equal to 5. Second equation. X plus y plus z equal to 6. Third equation. ஓகேவா? ஸோ இது என்ன மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ஆஸ் யூஷுவலா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னன்னா இப்போ வந்து ஒரு இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எனி 2 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏதோ ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ண போறோம். ஒன்னு எக்ஸ் எலிமினேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒய் எலிமினேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இசட் எலிமினேட் பண்ணணும். ஸோ ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து 2 வேரியபிள்ஸ்ல உள்ள ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை ஒரு 4th ஈக்குவேஷனா என்ன செஞ்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்ப நான் ப்ரொசீஜர் தான் சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷனுக்கு பார்த்தாச்சா, அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லைன்னா தேர்ட் ஈக்குவேஷன், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன் இல்லைன்னா தேர்ட் ஈக்குவேஷன், எனி 2 ஈக்குவேஷன்ஸ் அடுத்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் 2 போக ஃபர்ஸ்ட் 2 எடுத்துட்டோம். அதே மாதிரி எனி 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டு இப்போ நீங்க இதுல எதை எலிமினேட் பண்ணீங்களோ அதே வேரியபிள தான் ரெண்டாவது நம்ம செய்ய போறதுலயும் எலிமினேட் பண்ணணும். சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது புரியும். அப்ப அதுல கிடைக்கிற ஈக்குவேஷனை 5th ஈக்குவேஷன் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுமே எப்படி கிடைக்கும்னா 2 வேரியபிள்ல இருக்கும். லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். அதை ப்ரீவியஸா நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதை சால்வ் பண்ணி இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸோ ஒய்யோ இசடோ ஏதோ ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் ஏதாவது சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, இங்க 2, ஒய்க்கு வந்து -2ம் 3யும் இருக்கு, ஜெட்டுக்கு வந்து இங்க 1 இருக்குது, இதுலயும் என்னன்னா -1 இருக்குது. ஸோ நம்ம ஈஸியா செட்டை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 3x minus 2y plus z equal to 2. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2x plus 3y minus z equal to 5. இப்போ இசடோட கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1. ஸோ சைன் வேற வேற. நான் என்ன சொன்னேன், சைன் டிஃப்ரெண்டா இருந்தா டைரக்டா என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிக்கலாம். சேம் சைனா இருந்தா மட்டும்தான் சப்ராக்ட் பண்ணணும், அந்த சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க வந்து
அப்ப ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x plus 2x 5x கிடைக்கும். minus 2y plus 3y. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா plus y. z வந்து கேன்சல் ஆயிடும். z minus z கேன்சல் ஆயிடும். which is equal to 2 plus 5 என்ன 2 plus 5 7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி புதுசா ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு என்ன நேம் வச்சுக்க போறோம்? ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன செய்ய போறோம்னா அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்க போறோம். ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3. அப்படி இல்லைன்னா ஈக்குவேஷன் 1, 3 அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னா ஈக்குவேஷன் 2 எழுதிப்போம். ஈக்குவேஷன் 2 என்ன அப்படின்னா 2x plus 3y minus z equal to 5. ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்னன்னா x plus y plus z equal to 6. இப்ப பாருங்க இதுலயுமே நம்மளுக்கு என்னன்னா இதுல எதை எலிமினேட் பண்ணமோ அதே தான் இதுலயும் எலிமினேட் பண்ணோம். இதுல z தானே எலிமினேட் பண்ணிருக்கோம். அப்ப இதுலயும் z சைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சைன் டிஃப்ரெண்டா இருந்தாலே டைரக்டா நம்ம என்ன செய்யலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 3x plus 4y z வந்து கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 11. இந்த நியூ ஈக்குவேஷனுக்கு என்ன நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 5. இப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். புரியுதா? சோ இதுல என்னன்னா இதுலயும் xy இருக்கு, இதுலயும் xy இருக்கு. சோ ரெண்டுலயுமே ஏதாவது ஒரு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ப்ரீவியஸ் சம்ல, அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். ஓகேவா? சோ இதுல என்ன செய்ய போறோம்னா இங்க பாருங்க இதோட y-யோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. சோ இங்கேயும் y-யோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ண போறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் 4 ஃபுல்லா நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ ஈக்குவேஷன் 4 into 4 அப்ப என்ன கிடைக்கும்? 20. இதான் 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பை 4. ஓகே. சோ 5 into 4 20x plus 4y which is equal to 28 கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. என்ன கிடைக்கும்னா 3x plus 4y which is equal to 11 கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் சேம் ஆக்கியாச்சு. சைனை பார்க்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ரெண்டுமே சேம் சைனா இருந்தா என்ன சொல்லியிருக்கேன்? சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணலாம். பிளஸ்ஸா இருக்கிறதெல்லாம் எப்படி மாறும்? மைனஸா மாறும். மைனஸா இருக்கிறதெல்லாம் பிளஸ்ஸா மாறும். சைன் சேஞ்ச் பண்ணியாச்சா? இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 17x y கேன்சல் ஆயிரும் which is equal to 17 கிடைக்கும். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா x ஓட வேல்யூ x equal to 1 கிடைச்சிடும். சோ x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? y ஓட வேல்யூவும் z ஓட வேல்யூவும் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன்ஸ் நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம் பாருங்க. நம்மளுக்கு ஒரு வேரியபிள் தான் தெரியும். ஒரு வேரியபிள் தெரியும் போது இன்னொரு வேரியபிள் கால்குலேட் பண்றதுக்கு 2 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க ஒரு ஈக்குவேஷன் 4 இருக்கு, இங்க வந்து ஈக்குவேஷன் 5 இருக்கு. இந்த ரெண்டுல எதுல வேணாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க வந்து நான் ஈக்குவேஷன் 4 சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவேஷன் 4ல வந்து x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். அப்போ 5 into 1 plus y equal to 7. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y ஓட வேல்யூ y equal to 2 கிடைச்சிடும். சிம்பிளிஃபிகேஷன் தானே, இது ஈஸியா தெரியும். ஓகேவா? சோ 5 into 1 5, y equal to 7 minus 5 2. இப்போ x ஓட வேல்யூ தெரியும், y ஓட வேல்யூ தெரியும். நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறது z என்னங்கறத கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? z வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு z உள்ள ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது பார்க்கணும். சோ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே நம்ம xy வச்சு ஃப்ரேம் பண்ணுது. சோ இந்த மூணுல ஏதோ ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி z வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கிறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை விட தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஈஸியா இருக்கு. சோ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா x ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணோம், y ஓட வேல்யூ 2 plus z equal to 6. சோ இதுல இருந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா z ஓட வேல்யூ என்ன கிடைச்சிடும்? z equal to 3. 2 plus 1 3, 6 minus 3 3. அவ்வளவுதாங்க. ஓகேவா? சோ 3 set of equations 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து 3 வேரியபிள்ஸ்ல அப்படி கொடுத்தாங்கன்னா ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்கேன்? அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எனி டூ சூஸ் பண்ணுங்க. ஓகேவா?
எனி டூ சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதோ ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேரியபிளை எலிமினேட் பண்ணி வச்சுக்கணும். அதை எலிமினேட் பண்ணி வைக்கும் போது தான் நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு எனி டூ ஈக்குவேஷன் சூஸ் பண்ணோம் இல்லையா? நீங்க 1 2 சூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த சம்ல. சப்போஸ் 1 3 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக அதுக்கடுத்த எனி டூ சூஸ் பண்ணலாம். ஸோ 1 2 சூஸ் பண்ணிட்டோம். இங்க வந்து 2 3 சூஸ் பண்ணிருக்கோம். அதுல அதே மாதிரி சேம் வேரியபிள் தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதே தான் எல்லாத்துலயும் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா 2 வேரியபிள் ஈக்குவேஷனா மாறிடுச்சு. இது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேரியபிள் எலிமினேஷன் பண்ணி அந்த ஒரு இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அதை இதுல சப்ஸ்டிட் பண்ணி இன்னொரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். அந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் அந்த கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷன்ஸ்ல எதுலயாவது சப்ஸ்டிட் பண்ணி தேர்ட் வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் 4 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4 பாருங்க. In an inter-school athletic meet with total of 24 individual prizes, securing a total of 56 points, a first place secures 5 points, second place secures 3 points, and the third place secures 1. So இங்க என்ன செய்றாங்கன்னா 3 types of prizes கொடுக்கறாங்க. First prize, second prize, and third prizes கொடுக்கறாங்க. ஓகேவா? So நம்ம என்ன வச்சுக்க போறோம், என்ன டினோட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற அந்த ஃபினிஷர்ஸ் அத்லெட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸ் டினோட் பண்ணிக்கலாம். யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற அந்த அத்லெட்ஸ். அதே மாதிரி செகண்ட் பிரைஸ் வர்றவங்கள என்ன என்ன சூஸ் பண்ணிக்க போறோம்னா ஒய்ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் பிரைஸ் வர்றவங்கள இசட்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க, தேர்ட் பிரைஸும் கொடுக்குறாங்க. ஆனா டோட்டலா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டோட்டல் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் பிரைசஸ். ஸோ டோட்டல் பிரைசஸ் கவுண்ட் வந்து என்னன்னா 24. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 24. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அந்த கவுண்டிங் எல்லாமே ஓவராலா எவ்வளவு பிரைசஸ் 24. நெக்ஸ்ட் பாருங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 56. யாரெல்லாம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ளவங்க பாயிண்ட்ஸ் என்ன செக்யூர் பண்ணிருக்காங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம எப்படி அந்த அந்த அத்லெட் எப்படி டொனேட் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் டொனேட் பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்து 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 5 பாயிண்ட்ஸ். ஸோ எத்தனை அத்லெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அத்தனை டைம்ஸ். ஸோ என்னன்னா அப்போ 5x. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 3 பாயிண்ட்ஸ் பிளஸ் செகண்ட் பிளேஸ் என்னன்னு சூஸ் பண்ணிக்கிட்டோம் y. அப்போ 3y. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 1 பாயிண்ட். ஸோ 1 into z, வெறும் z ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் பாயிண்ட்ஸ் 56. ஓகேவா? 5x plus 3y plus z equal to 50. ஸோ ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் பிரைசஸ் வந்து 24. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் வாங்குறவங்க எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 24 எழுதிக்கிட்டோம். அப்புறம் அவங்க செக்யூர் பண்ண பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே 5 பாயிண்ட்ஸ். தட் இஸ் 5 times x and 3 times y plus z equal to 56. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, having as many third place finishers as first and second place finisher. தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்காங்க, as first and second place. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் உள்ளவங்கள எப்படி டெனோட் பண்ணிக்கிட்டோம்னா எக்ஸ் பிளஸ் செகண்ட் பிளேஸ் உள்ளவங்கள ஒய் ஈக்குவல் டு இசட். ஓகேவா? as many third place finishers வந்து இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்காங்க. ஆட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா how many athletes finished in each place. ஒவ்வொரு பிளேஸ்லயும் எத்தனை பேர் இருக்காங்க. சோ அதான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணா x என்ன, y என்ன, z என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது as usual நான் சொன்ன மாதிரி தான் 3 set of equation, இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இப்போ ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் 3.3 அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் எலிமினேஷன் மெத்தட். இன்னொன்று நான் ப்ரீவியஸா சொன்னது என்னன்னா சப்ஸ்டியூஷன்லயே சால்வ் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதுல பாருங்க x plus y equal to z. அப்போ x plus y இருக்கிற பிளேஸ்ல எல்லாத்துலயும் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், z சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்றதுக்காக நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா
இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. சோ அந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ல இந்த இசட் வந்து என்ன செய்யலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்ப இசரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ நம்ம எப்படி சம்ம வந்து ஷார்ட்டா ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம் அப்படிங்கறதா இது. இப்படிதான் ப்ரொசீஜர், இப்படிதான் இந்த ஈக்குவேஷனை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த சால்விங் மெத்தட்ல கிடையவே கிடையாது. ஓகேவா? எலிமினேஷன் மெத்தடா இருக்கட்டும், சப்ஸ்டியூஷன் மெத்தடா இருக்கட்டும், எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி இப்படிதான் நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணணும், இந்த 2 தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு எப்படி ஷார்ட்டா பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்க போறேன். எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலா இசட். ஸோ ஈக்குவேஷன் 3 வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். அப்ப ஈக்குவேஷன் 1 எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலா இந்த இசட சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இசட் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 24. அவ்வளவுதான், ஈஸியான கால்குலேஷன். நமக்கு தெரியும் 2z ஈக்குவல் டு 24 கிடைக்கும். ஸோ இசடோட வேல்யூ என்ன கிடைக்கும், இசடோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ஓகேவா? சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஒய் இசட். அதுல ஃபர்ஸ்ட் இசடோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுல வந்து செட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதை எதுலயாவது சப்ஸ்டிட் பண்ணி எனி 2 ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். சின்ன ஈக்குவேஷன் ஏதாவது எடுத்துக்க போறோம். சோ நான் என்ன எடுத்துக்க போறேன்னா ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 3யும் எடுத்துக்க போறேன். சோ இதுலயும் நான் என்ன செய்ய போறேன்னா இசடோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். இதுலயும் இசடோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். சோ அந்த ஈக்குவேஷன் வந்து 2 வேரியபிளுக்கு ரெடியூஸ் ஆயிடும். அதை ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணி மீதி 2 வேல்யூ நான் கால்குலேட் பண்ண போறேன். ஓகேவா? சோ ஈக்குவேஷன் 2ல ரிசல்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? சோ ஈக்குவேஷன் 2 எப்படி மாறும் பாருங்க. ஈக்குவேஷன் 2 எப்படி மாறும் பாருங்க. 5x plus 3y z பல என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம், 12. சோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அங்க கொண்டு போயிடலாமா? அப்போ 56 minus 12 கிடைக்கும். ஓகேவா? 56 minus 12 ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 44 கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க 5x plus 3y equal to 44 இருக்கு. சோ இங்க ஒண்ணு x ஓட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும், அப்படின்னா y ஓட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். நான் இங்க y சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஏன்னா அதுதான் கொஞ்சம் சின்ன கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. சோ அதை நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காண்டி ஈக்குவேஷன் 3 என்ன செய்ய போறோம்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரிதான். சோ அந்த செகண்ட் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கும். எப்படி இருக்கும்? 5x plus 3y equal to 44 தான் இருக்கும். ஓகேவா? அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல நம்ம இசட் சப்ஸ்டிட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x plus 3y equal to 36 கிடைக்கும். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி சேம் சைன் இருந்தா நம்ம என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறும், மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறும். இப்ப பாருங்க 5x minus 3x அப்ப என்ன கிடைக்கும்னா 2x, y கேன்சல் ஆயிரும், which is equal to 44 minus 36 ஆன்சர் என்னது 8. ஓகேவா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும் 4. சோ x ஓட வேல்யூவும் தெரியும் அண்ட் z ஓட வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி y ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நம்மகிட்ட நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஈக்குவேஷன் 1 இருக்கு, ஈக்குவேஷன் 2 இருக்கு, ஈக்குவேஷன் 3 இருக்கு. அதுக்கப்புறமா இப்ப பாருங்க, அப்போ இதுல வந்து எது நம்மளுக்கு சின்ன ஈக்குவேஷனா நம்ம கன்வீனியன்ட் பொறுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ நான் தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்க போறேன். இங்க பாருங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். எக்ஸ் ஓட வேல்யூ என்ன 4 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசடோட வேல்யூ என்னதுன்னா 12. சோ இதுல இருந்து நம்ம y ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். y ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 12 minus 4 8. சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சோ நீங்க ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது சும்மா சம்ல வந்து சால்வ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ்ல வந்து ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ணவங்க எக்ஸ் ஈக்குவல் டு
ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ணவங்க அந்த வேல்யூ வந்து 4, செகண்ட் பிளேஸ் ஃபினிஷ் பண்ணவங்க 8, தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வந்து 12. அந்த மாதிரி ஆன்சர்ஸை ஃபைனலா எடுத்து எழுதணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 5 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5 பாருங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சால்வ்னு சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரொசீட் பண்ண சேம் மெத்தட் தான். ஓகேவா? ஸோ அதனால இந்த சம்மை வந்து ஷார்ட்டா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம இந்த சம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க ஈக்குவேஷன் சால்வ் பண்றோம் இல்லையா? சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி, அப்போ இந்த சைட்ல வந்து எக்ஸையும் ஒய்யையும் வச்சு ஈக்குவல் டு அந்த சைடு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் அப்படி கிடைக்கும் இல்லையா? அப்படி கிடைக்கும் போது இந்த இந்த சைட்ல எக்ஸ் ஒய் வேரியபிள் எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆகியதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சைட்ல ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குது. 0 ஈக்குவல் டு 1 ஆர் 0 ஈக்குவல் டு -1. நீங்க சம் பார்க்கும்போது புரியும். ஓகேவா? அடுத்த 2 எக்ஸாம்பிள் வந்து இதை வச்சுதான் இருக்க போகுது. 0 ஈக்குவல் டு 1 அப்படி இல்லைன்னா 0 ஈக்குவல் -1 இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா 0 ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்ல ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0 மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ் ஒய் இசட் அந்த ஈக்குவேஷன் உள்ள எல்லாமே கேன்சல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு வேரியபிள் தானே கேன்சல் ஆகும். ஒய் கேன்சல் ஆகும், எக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இல்ல எக்ஸ் கேன்சல் ஆகும், ஒய் கால்குலேட் பண்ணுவோம். இதுல வந்து எல்லாமே கேன்சல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆயிடும். ஈக்குவல் டு அந்த சைடு சம் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் 1 கிடைக்குது ஆர் -1 சம்திங் ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிடைக்கிற சொல்யூஷன். ரெண்டாவது இன்னொரு விதமா சொல்யூஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இங்கேயும் கேன்சல் ஆகி அங்கேயும் கேன்சல் ஆகி 0 ஈக்குவல் டு 0 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 2 ஸ்டெப்ல நம்ம சொல்யூஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, இது வந்து என்னன்னா ஃபால்ஸ் சொல்யூஷன். கரெக்டா? எப்பவுமே 0 ஈக்குவல் 1 0 ஈக்குவல் -1 இப்படி வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. 0 வந்து எப்பவுமே நாட் ஈக்குவல் 1 தான். 0 நாட் ஈக்குவல் டு -1 தான். ஃபால்ஸ் சொல்யூஷன். ஃபால்ஸ் சொல்யூஷன் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்ம அந்த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அந்த 3 ஈக்குவேஷன் இதுக்கு சொல்யூஷனே கிடையாதுன்னு அர்த்தம். நோ சொல்யூஷன். ஓகேவா? எப்போ ஃபால்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்கும் போது எந்த ஒரு இதுலயுமே நம்மளுக்கு 0 ஈக்குவல் டு 1ங்கிறது வரவே வராது. இப்படி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து என்னன்னா சொல்யூஷனே கிடையாதுன்னு அர்த்தம். இன்னொன்னு 0 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு வந்து என்னன்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஓகேவா? இன்ஃபைனைட் சொல்யூஷன். சோ நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது சம்டைம்ஸ் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூலாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் கிடைக்காம இந்த 2 கேஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபால்ஸ் அந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சது அப்படின்னா நோ சொல்யூஷன். 0 ஈக்குவல் டு 0 கிடைச்சா இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஓகேவா? சோ இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்க்கு போலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னா கொடுத்துட்ட 3 ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆஸ் யூசுவல் இந்த ஈக்குவேஷனை என்னன்னு வச்சுக்குவோம்? ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம். இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்குவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எனி 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் எடுத்துட்டு வரேன். இதுல பாருங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 1 இருக்கு, இசடோட கோஎஃபிஷியன்ட் சேமா தான் இருக்கு. சோ ஒன்னு நம்ம எக்ஸ் எலிமினேட் பண்ணணும். இதுல எக்ஸ் எலிமினேட் பண்ணா நெக்ஸ்ட் சூஸ் பண்றதுல நம்ம எக்ஸ் தான் எலிமினேட் பண்ணணும். ஆனா இப்ப பாருங்க இசட்ல தான் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே சின்னது, வெறும் 1 மட்டும் தான் இருக்கு. இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -5 இருக்கு. சோ நம்ம இசட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x plus 2y minus z equal to 5. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x minus y plus z equal to -2. இப்ப பாருங்க செடோட ஈக்குவேஷன் 1 சேமா இருக்குது, சைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப நான் என்ன சொன்னேன்? டிஃப்ரெண்டா இருந்தா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? x x x ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2x
2y minus y என்ன கிடைக்கும்னா plus y 5 minus 2 3 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் என்னதுன்னா 2x plus y equal to 3. ஸோ இப்போ கிடைக்கிற ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன். நம்ம ப்ரீவியஸா பார்த்த சேம் மெத்தட் தான். ஓகேவா? நான் ஷார்ட்டாவே எழுதுகிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2வும் 3யும் யூஸ் பண்ணிக்க போறோம். ஈக்குவேஷன் 2 என்னன்னு பாருங்க, x minus y plus z equal to minus 2. Equation 3 பாருங்க, minus 5x minus 4y plus z equal to minus 11. ஸோ இங்க வந்து சைன் வந்து சேமா இருக்கு. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணிக்க போறோம். சப்ராக்ட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறும், பிளஸ்ஸா இருக்கிறது மைனஸா மாறும். ஸோ இதுல என்ன, z வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? z கேன்சல் ஆயிட்டுனா மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 6x plus 3y, 6x plus 3y which is equal to 9 கிடைக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை என்னன்னு வச்சுக்கலாம், 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் நம்ம சால்வ் பண்ண போறோம். எங்க பாருங்க, இதுக்கு கோஎஃபிஷியன்ட் இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 6x இருக்கு, 3y இருக்கு. ஸோ காமனா 3ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 3ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும், 2x plus y equal to 3ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன கன்வெர்ட் ஆன ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணுறோம். ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணா பாருங்க, இதுலயும் எல்லாம் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதியாச்சா. இப்போ நான் ஃபோர்த் ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்க, 2x plus y equal to 3. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அதே 2x plus y equal to 3. ஸோ இப்போ நீங்க வந்து எல்லாமே சேம் சேனா இருக்கு. அப்போ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணும்போது எல்லாமே இங்க மைனஸா மாறும். மைனஸா மாறும்போது பாருங்க எல்லாமே கேன்சல் ஆயிரும். x கேன்சல் ஆயிரும், y கேன்சல் ஆயிரும், அந்த சைடு 0 வரும். ஸோ எப்படி வருதுன்னா 0 ஈக்குவல் டு 0. ஸோ என்ன கேஸ் வருது, 0 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி கேஸ் வருது. ஸோ நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். 0 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன, அப்போ கிவன் சிஸ்டம் ஹஸ் இன்ஃபைனைட் சொல்யூஷன் போடணும். ஓகேவா? கிவன் சிஸ்டம் ஹஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்னு மீனிங். ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்லை, ஆஸ் யூஸ்வல் நம்ம செய்யற சம் தான். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு ஒரு வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணோம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு எனி 2 ஈக்குவேஷனை அந்த செட் எடுத்து சேம் வேரியபிளா நம்ம எலிமினேட் பண்ணோம். அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சது. ஸோ அந்த 2 ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கேஸ் அரைஸ் ஆகுதுன்னா 0 ஈக்குவல் டு 0ங்கிற கேஸ் வருது. ஸோ இந்த கேஸ சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். 0 equal to 0 தான் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். தட்ஸ் இட், அவ்வளவுதான். ஓகேவா? எக்ஸாம்பிள் 3.6 பாருங்க, 6 எக்ஸாம்பிள். இங்க என்னன்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, சால்வ் பண்ணணும். சேம் மெத்தட் தான். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ப்ரொசீட் பண்ணுவோம், ஏதாவது 2 ஈக்குவேஷனும் சூஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதுல இதோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு, இசடோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு. ஆனா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எதுனா, சாரி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிஃப்ரெண்டா இருக்குது, இசடோட கோஎஃபிஷியன்ட் டிஃப்ரெண்டா இருக்குது. ஆனா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எனது சேமா இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ்ல எல்லாம் இசட ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து ஒய்யை எலிமினேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 3x plus y minus 3z equal to 1. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். minus 2x minus y plus 2z equal to 1. இப்போ பாருங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேம், சைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப டிஃப்ரெண்ட் சைன் இருந்தா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆட் பண்ணும்போது y வந்து கேன்சல் ஆயிரும். x மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா x minus z equal to 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம முன்னாடி ப்ரொசீட் பண்ண சேம் மெத்தட் தான், சேம் மாடல் தான். ஸோ நான் வந்து ஷார்ட்டா எல்லாமே கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிடைக்கிற நியூ ஈக்குவேஷன் நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். x minus z equal to 2ன்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி என்ன சூஸ் பண்ணிக்க போறோம்னா ஈக்குவேஷன்
2வும் 3யும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈக்குவேஷன் 1ம் 3யும் சூஸ் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இங்க ஈக்குவேஷன் 1யும் 3யும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம எல்லாமே 1 2 3 யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? இங்க வந்து 1 3 வச்சு செய்யணும். ஸோ 1 அப்படி எழுதிக்கலாம். 3x plus y minus 3z equal to 1. தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். minus x minus y plus z equal to 2. இங்கேயும் y ஓட சைன் வந்து சேமா இருக்கு. y ஓட கோஎஃபிஷியன்ட் சைன். ஸோ நம்ம டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் y வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இதை ஷார்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2x minus 2z equal to 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 5ஐயும் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து இங்க வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2, இசரோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்காண்டி ஈக்குவேஷன் 4ஐ வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அப்போ ஈக்குவேஷன் 4 இன்ட்டு மல்டிப்ளை பை 2 என்ன கிடைக்கும்னா 2x minus 2z equal to 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? 2 2s are 4. 2x minus 2z equal to 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதிக்க போறோம். 4ஐயும் 5ஐயும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன இருக்கு பாருங்க. 2x minus 2z equal to 3ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா வேரியபிள்ஸ் எல்லாமே சைன் வந்து சேமா இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம், சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ சேஞ்ச் ஆகும் சைன். மைனஸாக மாறும், மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ஸாக மாறும், இங்கே மைனஸாக மாறும். ஓகேவா? 2x மைனஸ் 2x 0 ஆயிரும். 2z பிளஸ் 2z என்னதாயிரும், 0 ஆயிரும். ஸோ இந்த சைடு எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே கேன்சல் ஆகுறதுனால நம்மளுக்கு இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 0 கிடைக்கும். அங்கே 4 மைனஸ் 3 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ 0 ஈக்குவல் டு 1ங்கிற கேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நான் ப்ரீவியஸ் சம்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நம்ம எப்படி சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னு. ப்ரீவியஸ் சம் பார்த்துக்கலாம். நீங்க பாருங்க, ப்ரீவியஸ் சம்ல என்ன சொல்லியிருக்கேன், 0 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சதுன்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஆனா ஃபால்ஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. 0 ஈக்குவல் டு 1 இல்ல 0 ஈக்குவல் டு -1, இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இப்படி கிடைச்சதுன்னா அந்த சிஸ்டம்க்கு வந்து என்னன்னா சொல்யூஷன் இல்லைன்னு மீனிங். ஓகேவா? அப்ப என்ன, 0 ஈக்குவல் டு 1 கிடைக்குது. இது வந்து என்னன்னா கான்ட்ரடிக்ஷன். இப்படி வந்து சொல்யூஷன் வந்து கிடையாது. 0 வந்து எப்பவுமே நாட் ஈக்குவல் டு 1 தான். ஓகேவா? அதனால கிவன் சிஸ்டம்க்கு என்னன்னா ஹேஸ் நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் போடணும். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் given system has no solution. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் 3.7. ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ற அந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்றதுலயே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் ஒன்று பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x/2 minus 1 equal to y/6 plus 1 equal to z/7 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இதை ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன செய்ய போறோம்னா அதுல வந்து எனி 2 வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். எனி 2 சைடை சூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்க போறோம். அடுத்தது ஒரு எனி 2 சூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன எடுத்துக்க போறோம்னா இங்க x/2 minus 1 equal to y/6 plus 1 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டேர்மை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த x/2 minus 1 இருக்கு இல்லையா, அதையும் தேர்ட் டேர்ம் பாருங்க z/7 plus 2 இருக்கு இல்லையா, அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே கிடைச்சிரும். செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா y/3 plus z/2 equal to 13. இது வந்து சிம்பிளா தான் இருக்கு. இது தேர்ட் ஈக்குவேஷனா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணலாமா? என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா x/2 minus 1 equal to y/6 plus 1. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ் மீன்ஸ் என்னன்னா ஃப்ராக்ஷன்ல உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ராக்ஷன்னா ஈக்குவேஷன் வேரியபிள்லாம் நம்மளுக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்கும். டினாமினேட்டர்ல ஒன்லி நம்பர்ஸ்
ஃபிராக்ஷன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது ஒரு மெத்தட். இன்னொரு நம்மளுக்கு நெக்ஸ்ட் சம்லையும் பார்ப்போம். என்னன்னா இந்த வேரியபிள் இருக்குல்ல, அந்த வேரியபிளே நம்மளுக்கு டினாமினேட்டர்ல இருக்கிற மாதிரி. ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபிராக்ஷன்ல 2 டைப்ஸ். ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிராக்ஷன்ல கீழே கீழே வந்து நம்பர் இருக்கிற மாதிரி 2x/2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மெத்தட். இன்னொன்னு என்னன்னா மேல ஒரு நம்பர் வந்து கீழே வேரியபிள் 1/x 1/y அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட். இந்த மாதிரி இது நம்ம இப்போ நெக்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வேரியபிள் எல்லாமே நம்மளுக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்கு. டினாமினேட்டர்ல ஒன்லி கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா வேரியபிள் டேர்ம் எல்லாமே ஒரே சைடு கொண்டு வந்திருக்கணும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கான்ஸ்டன்ட் டேர்மா கொண்டு போயிடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கீழே டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் எல்லாமே எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்து ஒரே டேர்ம் அந்த எல்சிஎம் ஒரே நம்பரா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அந்த சைட்ல உள்ளது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு சிம்பிள் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் மெத்தட். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொன்னேன், கீழே டினாமினேட்டர்ல வேரியபிள் இருக்கிற மாதிரி. ஸோ இதை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிட்டேன். x/2 - 1 = y/6 + 1. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வேரியபிள் டேர்ம் எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு வரணும். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா x/2 - y/6 = 1 + 1 அந்த சைடு போகும்போது 2 ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ 2க்கும் 6க்கும் நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம் வந்து 6. அப்போ கீழே டினாமினேட்டர் வந்து 6 கன்வெர்ட் ஆகுற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இங்க 6 கன்வெர்ட் ஆகணும்னா நம்மளுக்கு தெரியும் கால்குலேஷன்லாம் 3 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3x இது அப்படியே தான் இருக்கும் -y / 6 = 2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 3x - y = 6 × 2 12 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? அவ்வளவுதான். ஸோ ஃபிராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்சிஎம் எடுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, நமக்கு ஆஸ் யூஸ்வல் சிம்பிள் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொன்னா இதே மாதிரி x/2 - 1ஐயும் z/7 + 2ஐயும் நம்ம எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க x/2 - 1 = z/7 + 2. ஸோ இங்க எழுதுறேன் பாருங்க. அப்ப என்ன கிடைக்கும்னா x/2 - z/7 = 3 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் 14 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நியூமரேட்டர் 7ஆலையும் இங்க 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7x - 2z = 3 × 14 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 42. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? தேர்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்தே கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். y/3 + z/2 = 13. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எல்சிஎம் எடுக்கணும், எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ எல்சிஎம் வந்து 6. ஸோ ஃபர்ஸ்ட் y டேர்மை நம்ம என்ன செய்வோம்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், z டேர்மை 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஷார்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2y + 3z = 78. தேர்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க எக்ஸும் ஒய்யும் இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க எங்க செகண்ட் ஈக்குவேஷன்ல xz இருக்கு, தேர்ட் ஈக்குவேஷன்ல yz இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல காமனா z டேர்ம் இருக்கு இல்லையா, இங்கேயும் z இருக்கு, இங்கேயும் -2z -3z இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி z டேர்மை நம்ம என்ன செய்ய போறோம்னா எலிமினேட் பண்ண போறோம். ஸோ எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ்லயும் ஒய்லையும் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸையும் ஒய்யையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட சால்வ் பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க இசரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு, இங்க தேர்ட் ஈக்குவேஷன்ல இசரோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ஒரே சேம் கோஎஃபிஷியன்டா. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே சிம்பிளா அதை வந்து 2 இருக்கும், இசரோட கோஎஃபிஷியன்ட் ஒரு இதுல இசரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும். ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இங்க வந்து இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை 3ஆலையும் இந்த ஈக்குவேஷனை 2ஆலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் சேம் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 6 கிடைக்கும். ஓகேவா? சிம்பிளா அந்த எல்சிஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிஎம் எடுத்தா எப்படி வரும்.
ஸோ ஈக்குவேஷன் 2 என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பை 3. ஈக்குவேஷன் 3 என்ன செய்ய போறோம் மல்டிப்ளை பை 2 இப்படி கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 2 எல்லாமே 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 21x minus 6z equal to 126 கிடைக்கும். ஓகேவா? 21x minus 6z equal to 126. ஈக்குவேஷன் 3 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 4y. நான் அந்த டேம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கிட்டேன். எக்ஸ் டேம் இங்க ஒய் டேம் இல்லை அப்படிங்கறதுனால அந்த ஸ்பேஸ் விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ் 0ன்னு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க எக்ஸ் டேம் இல்லை, ஸோ அந்த பிளேஸ்ல 0ன்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். 4y பிளஸ் 6z which is equal to 156. சைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 21x plus 4y which is equal to 282. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்க xyல இருக்கு, ஈக்குவேஷன் 4 பாருங்க அதே மாதிரி xyல இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் இங்க y-யோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y-யோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ 21x பிளஸ் 4y ஈக்குவல் டு 282. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அப்பதான் y-யோட கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு சேமா கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்னா 12x minus 4y equal to 48ன்னு கிடைக்கும். ஸோ சைன் பாருங்க சேமா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ டைரக்டா நம்ம என்ன செய்யலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா எல்லாமே யூஸ்வல் தான், நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஷார்ட்டா ஆன்சர் மட்டும் எழுதுறேன். எல்லாமே சேம் தான். நம்ம அதை கேன்சல் பண்றது மல்டிப்ளை பண்றது எல்லாமே சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ என்ன கிடைக்கும்னா 33x equal to 313 கிடைக்கும். ஸோ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் x ஈக்குவல் டு 10 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியும். எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 1 பாருங்க இருக்கிறதுலே கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஈக்குவேஷன் 1ல எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் 1 ஓகேவா? ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்னா உங்களுக்கு 18. நான் டைரக்டா ஆன்சர் எழுதுறேன். இது எல்லாமே சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம நிறைய சம்ஸ் ஆல்ரெடி 6 எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். நம்ம இசட்டோட வேல்யூ மட்டும் தான் கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. இதுல எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இசட்டோட வேல்யூவை நம்ம என்ன செய்யலாம் கால்குலேட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2 சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 2ல இருந்து நீங்க என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்னா இசட்டோட வேல்யூ 14 கால்குலேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். புரிஞ்சுதா? ஸோ ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. என்ன சொன்னா கீழே எல்சிஎம் எடுக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆஸ் யூஸ்வல் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.8. இது நான் ப்ரீவியஸ் சம்ஸ்லயே நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தட். ஓகேவா? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃப்ராக்ஷன்லயே கீழே டினாமினேட்டர்ல வேரியபிள் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க 1/2x. ஸோ ஃப்ராக்ஷன்ல தான் நம்மளுக்கு எல்லா வேரியபிளும் இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா இன்னொரு 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சம்மை வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ் இருந்தாலே, அதாவது டினாமினேட்டர்ல வேரியபிள் இருந்தாலே என்ன செய்யணும் அப்படின்னா 1/xக்கு பதிலா என்னன்னு எடுத்துக்கோங்கன்னா pன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பி தான் எடுக்கணுமா அப்படின்னா PQR வச்சும் செய்யலாம், அப்படின்னா ABC வச்சும் செய்யலாம். ஸோ எனி 3 வேரியபிள்ஸ் 1/xக்கு பதிலாக என்ன சூஸ் பண்ணிக்க போறோம் P. சிமிலர்லி 1/yக்கு பதிலாக Q அண்ட் 1/z பதிலாக R. எப்படி சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த ஹோல் ஈக்குவேஷனே நம்ம PQRக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ நியூமரேட்டர் ஃபுல்லா நம்மளுக்கு எதுல கிடைச்சிரும்னா வேரியபிள் PQRல கிடைச்சிரும்.
அதுக்கப்புறமா யூஸ்வலா நம்ம ப்ரொசீட் பண்ற மெத்தட் தான் எலிமினேஷன் மெத்தடோ ஆர் சப்ஸ்டியூட் பண்றதோ அது. ஓகேவா? கன்வெர்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க 1/2x இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. 1/2 வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அந்த 1/xக்கு மட்டும் என்ன செய்யறோம்னா நம்ம பீன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? புரியுதா? மார்க் பண்றேன் பாருங்க. இதுல அந்த 1/x இதுக்கு பதிலா மட்டும் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா பீன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா மேல பி வந்துடும். பி டிவைடட் பை கீழே 2. கீழே உள்ளது அப்படியே தான் இருக்கும். 1/xக்கு பதிலா பி பிளஸ் 1/yக்கு பதிலா q. q டிவைடட் பை 4. ஓகேவா? மைனஸ் 1/z பதிலா r. r டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 1/4. புரிஞ்சுதா? செகண்ட் ஈக்குவேஷன் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? 1/xக்கு பதிலா என்ன கிடைக்கும்? p ஈக்குவல் டு 1/3y என்ன கிடைக்கும்னா q/3 கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா p minus q divided by 5 plus 4r equal to mixed fractionல இருக்கு. அப்போ நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். சேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்னா 2 into 15 30 30 plus 2 32 so 32 divided by 15. ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் பாருங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸுமே என்னன்னா டினாமினேட்டர்ல வேரியபிள் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அந்த இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். டினாமினேட்டர்ல எதுலையுமே நம்மளுக்கு என்ன செய்யாது, வேரியபிள் இருக்காது. வேரியபிள் ஃபுல்லா நம்மளுக்கு நியூமரேட்டர்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டினாமினேட்டர் ஃபுல்லா கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு. நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல தான் சொன்னேன், டினாமினேட்டர்ல நம்பர்ஸ் இருந்தா என்ன பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து கீழே டினாமினேட்டரை சேம் ஆக்கிட்டு அதை அந்த சைடு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி செய்யலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 2 4 3 இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து கன்வெர்ட் பண்ணி பாருங்க. சிம்பிளை பண்றது ஜஸ்ட். ஓகேவா? எல்சிஎம் எடுத்து இப்போ 12ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை வந்து என்னன்னா 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6p கிடைக்கும். இங்க 12 வர்றதுக்காண்டி 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மேல 3q கிடைக்கும் நியூமரேட்டர்ல. இங்க வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 4 3s are 12. ஸோ 4r கிடைக்கும். கீழே டினாமினேட்டர் எல்லாமே எப்படி மாறிடும்னா 12ஆ சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12 டிவைடட் பை 4 ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். ஓகேவா? நான் டைரக்டா ஆன்சர் எழுதிக்கிட்டேன். நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய சம்ஸ் இந்த மாதிரி மாடல்ல பார்த்துட்டோம். ஸோ நான் டைரக்டா எழுதிக்கிட்டேன். 6p plus 3q minus 4r equal to 3. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும் பாருங்க. இது டைரக்டாவே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை 3p equal to q. செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எப்படி மாறும்னா 15p minus 3q plus 60r equal to 32. The third equation. ஸோ as usual தான் நம்ம டைரக்டா எலிமினேஷன் மெத்தட் போகலாம். அப்படி இல்லைன்னா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ இங்க பாருங்க 3p equal to q இருக்கு. ஸோ q பதிலாக நம்ம 3p சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி p அந்த ஹோல் ஈக்குவேஷனே அந்த p வர்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க இந்த சப்ஸ்டியூஷன் ஃபார்ம்ல நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இல்ல அதுவுமே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல PQR மிங்கிள் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம டைரக்டா அந்த எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு எனி 2 எடுத்து அந்த வேரியபிள் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, 3p equal to q. அதாவது q-க்கு பதிலாக 3p-ய இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல q-க்கு பதிலா 3p சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 3 into 3 என்ன கிடைக்கும்னா 9p கிடைக்கும். 9p plus 6p என்ன கிடைக்கும்னா 15p. So substitute equation 2 in equation 1
அண்ட் ஈக்குவேஷன் 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 15p minus 4r equal to 3. கிடைச்ச நியூ ஈக்குவேஷன் நம்ம 4 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3லயே அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ண போறோம். qக்கு பதிலா 3p. ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6p plus 60r equal to 32. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா காமனா 2 இருக்கிறனால 2ஆல டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும்னா 3p plus 30r equal to 16 கிடைக்கும். 16. ஓகேவா? இப்போ அடுத்து கிடைச்ச ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ற ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அதை மற்ற 2 ஈக்குவேஷன்ல அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிட்டு கிடைச்ச நியூ ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 5ன்னு நேம் வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஸோ பாருங்க, இங்க ஆரோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு, பியோட கோஎஃபிஷியன்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா இங்க 15 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ இங்க 15 கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்வோம் 5ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? 5ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 15p plus 150r equal to 18 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் 4 வந்து நமக்கு அப்படியே தான் இருக்கும். 15p minus 4r equal to 3ன்னு இருக்கும். ஓகேவா? ஈக்குவேஷன் 5 என்ன செய்ய போறோம் 5ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே மாதிரி 15p plus 150r equal to 80. சைன் டிஃப்ரெண்டா சேமா இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா இருந்தா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம், சேமா இருந்தா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸா மாறும், இது மைனஸா மாறும், மைனஸா சேஞ்ச் ஆகும். ஸோ பி வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்னா மைனஸ் 154r ஈக்குவல் டு மைனஸ் 77 கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா r ஈக்குவல் டு 1/2 வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருதுன்னா 1/2 கிடைச்சிருது. ஸோ இந்த ஆரோட வேல்யூவை ஈக்குவேஷன் 4 இல்லைன்னா ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பியோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 4 தான் இருக்கிறதுலே சின்னது. ஸோ ஈக்குவேஷன் 4ல ஆரோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/3 கிடைக்கும். ஓகேவா? நான் டைரக்டா எழுதிட்டேன், சிம்பிள் கால்குலேஷன் தான், நீங்க சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? r equal to 1/2 கிடைச்சிருச்சு, p equal to 1/3 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு r தெரியும், p தெரியும். சரி, இருக்கிறதுலே சின்ன ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 இதுல p யோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணா q ஓட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 2 சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 3 into 1/3p சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன் ஈக்குவல் டு q. ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்குன்னா q ஓட வேல்யூ 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா p ஈக்குவல் டு 1/3 கண்டுபிடிச்சோம். அண்ட் q ஈக்குவல் டு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்னா 1 கண்டுபிடிச்சோம். அண்ட் r ஈக்குவல் டு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/2 கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ, ஆரோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ சம் பாருங்க, சம்ல வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியது எல்லாமே எக்ஸ் ஒய் இசட்டுக்கு சால்வ் பண்ணோம். நம்ம தான் அதுக்காக வேற ஒரு வேரியபிள் வச்சு வேற சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம கன்வீனியன்ட்காக இப்படி யூஸ் பண்ணி பிக்யூஆர்ல கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு பாருங்க. ஸோ நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/x ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பியோட வேல்யூ 1/3 கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ செய்யறதுக்கு அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா அப்படியே பியோட ரெசிப்ரோக்கல் 3 கிடைக்கும். அப்ப அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 1 கிடைக்கும். இசரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும்.
அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 1/x பதிலா p, 1/y பதிலா q and 1/z பதிலா r ஆர் ஏபிசி கூட கொடுத்துக்கலாம் pqr பதிலா. அதை கொடுத்துட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம ப்ரொசீட் பண்றோம். ப்ரொசீட் பண்ணி எப்பவுமே xyz வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இங்க pqr வேல்யூவை கால்குலேட் பண்ணி அதை அப்படியே ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும், y ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும், z ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா the sum of thrice the first number, second number and twice the third number. So first என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம ஒரு வேரியபிளா எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ், ஒய், இசட். ஸோ எப்படி எழுதிக்கணும், லெட் த்ரீ நம்பர்ஸ் பி எக்ஸ், ஒய், இசட்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது எக்ஸ், செகண்ட் நம்பர் ஒய். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் இசட், செகண்ட் நம்பர் ஒய், தேர்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், செகண்ட் நம்பர் ஒய், தேர்ட் நம்பர் இசட்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம த்ரீ ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ண போறோம். ஓகேவா? த்ரீ ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டுனா அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் சால்வ் பண்ற மெத்தட் தான். ஸோ ஈக்குவேஷன் நீங்க ஃப்ரேம் பண்ணும்போது மட்டும் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஒரு மைனஸோ பிளஸோ இல்லை எக்ஸை வச்சுக்க வேண்டிய இடத்துல ஒய்யை மாத்தி போட்டோம். ஸோ நம்ம அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் சம்மை நம்மளுக்கு தப்பாயிரும். ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டுனா மீதி எல்லாமே ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? த சம் ஆஃப் சம்னா அடிஷன் ஆஃப் த்ரைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர். த்ரைஸ்னா என்னன்னா த்ரீ டைம்ஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து வெறும் செகண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, ட்வைஸ் த்ரைஸ்லாம் கொடுக்கல. சம் கொடுத்துருக்கறதுனால பிளஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ட்வைஸ் த தேர்ட் நம்பர். ட்வைஸ் த தேர்ட் நம்பர்னா 2 into z ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5. ஓகேவா? இது ஈஸி தான். ஸோ சம் ஆஃப் த்ரைஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் அண்ட் ட்வைஸ் த தேர்ட் நம்பர் வந்து 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்குன்னா 3x plus y plus 2z equal to 5. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் பாருங்க, if thrice the second number is subtracted from. thrice the second numberனா என்ன அப்படின்னா செகண்ட் நம்பர் 3 times 3y. ஓகேவா? thrice the second number is subtracted from. எதுல இருந்து சப்ராக்ட் பண்றோம்னா sum of first number and thrice the third 3z. thrice the third. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரும் thrice the third இதோட 3z இதோட சம்ல இருந்து அந்த என்ன செய்யறோம்னா செகண்ட் நம்பர் thrice the செகண்ட் நம்பரை சப்ராக்ட் பண்றோம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 3zல இருந்து இந்த 3y வந்து நம்ம சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணும்போது we get என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 2. புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் நம்பர் த்ரைஸ் அதாவது 3y எதுல இருந்து சப்ராக்ட் பண்றாங்கன்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் த்ரைஸ் தேர்ட், தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 3zல இருந்து 3y சப்ராக்ட் பண்றோம். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, இஃப் தி தேர்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம். தேர்ட் நம்பரை என்னன்னு வச்சுக்கிட்டோம் z. z வந்து எதுல இருந்து சப்ராக்ட் பண்றாங்கன்னா சம் ஆஃப், நம்ம ஆஸ் யூசுவல் முன்னாடி பார்த்த மாதிரி ஓகேவா, முன்னாடி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சம் ஆஃப் ட்வைஸ் த ஃபர்ஸ்ட்னா என்னது 2x, ட்வைஸ் த செகண்ட்னா என்னது 3y, அதோட சம். அப்போ 2x plus 3yல இருந்து இங்க பாருங்க தேர்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த சம். இந்த சம்ல இருந்து தேர்ட் நம்பரை சப்ராக்ட் பண்றோம். ஓகேவா? தேர்ட் நம்பருக்கு ட்வைஸ் எல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் z. 2x plus 3y minus z equal to we get 1. Find the numbers. இது ஈக்குவேஷன் 3. நம்ம வந்து அந்த நம்பர் xyz என்னங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எனி 2 எடுத்து ஏதோ ஒரு எலமெண்ட்டை ஏதோ ஒரு வேரியபிளை சால்வ் பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம். அதே மாதிரி இன்னும் 2 எடுத்துக்கிட்டு இன்னொரு அதே மாதிரி சேம் வேரியபிளை ரிமூவ் பண்ண போறோம். அந்த கிடைச்ச நியூ ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னா வேல்யூவை கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் ஆஸ் யூசுவல் எடுத்துக்கிட்டேன். இங்க வந்து நான் எக்ஸை வச்சு ரிமூவ் பண்றேன். ஓகேவா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்றேன். இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு, அப்ப இங்க 3 இல்ல.
அப்ப என்ன செய்வோம், 3 ஆல கன்வெர்ட் பண்றதுக்காண்டி ஈக்குவேஷன் 2 3 ஆல நம்ம என்ன செஞ்சுக்குவோம்னா மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1 வந்து அப்படியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இல்ல. 3x plus y plus 2z equal to 5. ஈக்குவேஷன் 2 வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். y z நம்ம மாத்தி எழுதியிருக்கோம். அப்போ என்ன கிடைக்கும்னா -9y plus 9z equal to 6. இப்ப பாருங்க 3x ஓட சைன் வந்து சேமா இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணிக்குவோம். சைன் சேஞ்ச் பண்ணுவோம் as usual. சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா x கேன்சல் ஆயிரும். 10y minus 7z equal to -1. கிடைச்ச நியூ ஈக்குவேஷனை 4th ஈக்குவேஷன் வச்சுக்கோம். முடிஞ்சா? நெக்ஸ்ட் அடுத்து N2 ஈக்குவேஷன் எடுத்துக்க போறோம். ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 3யும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 3. அதே மாதிரி இங்க ரிமூவ் பண்ண வேரியபிள் தான் ரிமூவ் பண்ண போறோம். எக்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப இதை நம்ம 2ஆலையும் ஈக்குவேஷன் 1 2ஆலையும் ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம 3 ஆலையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு காமனா 6 கிடைக்கும். கேன்சல் பண்ணி ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 எதால மல்டிப்ளை பண்ண போறேன்? 2ஆல. ஈக்குவேஷன் 3 எதால மல்டிப்ளை பண்ண போறேன்? 3 ஆல. இதுல வந்து வெறும் 1 தான் இருந்தது. நம்ம 1 into 3ன்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் செகண்ட் ஈக்குவேஷன்ல. ஓகேவா? அதுல 1 தான் இருந்தது. ஆனா இதுல அப்படி இல்ல, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ எல்சிஎம் நம்ம பாக்குற மாதிரி பார்த்து 3க்கும் 2க்கும் 6 வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 2ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி என்ன கிடைக்குதுன்னா 6x plus 2y plus 4z equal to 10. ஈக்குவேஷன் 3 3ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 6x plus 9y minus 3z equal to 3. சைன் சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். கீழேயும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஷார்ட்டா ஆன்சர் எழுதுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தடுங்கிறதுனால நிறைய சம்ஸ் ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ற பார்த்தாச்சு. நான் டைரக்டா ஆன்சர் எழுதுறேன். அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும்னா -7y plus 7z equal to 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ கிடைச்ச நியூவா ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் யூஸ் பண்ண போறோம். 4ஐயும் 5ஐயும் நம்ம யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு இதை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன் 4 எழுதிக்கிறேன் பாருங்க. 10y minus 7z equal to -1. ஈக்குவேஷன் 5 எழுதிக்கிறேன் பாருங்க. -7y plus 7z equal to 7. சைன் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அப்போ என்னன்னா z டைரக்டா ஆட் பண்ணா z கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3y equal to 6. இதுல இருந்து y equal to என்ன கிடைச்சதுன்னா ஆன்சர் வந்து 2. ஓகேவா? y யோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ y யோட வேல்யூவை எதுலையாவது நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இதுல நம்ம y வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணா z கிடைக்கும். ஸோ நான் வந்து 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 5th ஈக்குவேஷன் y யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா z equal to 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ y தெரியும், z தெரியும். இதை எதுலையாவது சப்ஸ்டிட் பண்ணி x ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. இதுல எதுல வேணாலும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஈக்குவேஷன் 1லேயே சப்ஸ்டிட் பண்ணிக்க போறேன். ஈக்குவேஷன் 1ல வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது x ஓட வேல்யூ z ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண x equal to என்ன கிடைக்குன்னா -1. ஸோ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. therefore the three numbers என்ன அப்படின்னா -1 2 3. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே அந்த சேம் மெத்தட். ஆனா என்ன அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்றது மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்பர் த்ரைஸ் ட்வைஸ், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும்.
ஃப்ரேம் பண்ணிட்டு நமக்கு 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் 3 வேரியபிள்ஸ்ல. ஸோ அதுல எனி 2 யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வேரியபிளை ரிமூவ் பண்ண போறோம். அதே மாதிரி இன்னும் 2 ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி சேம் வேரியபிளை ரிமூவ் பண்ண போறோம். அதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த ஈக்குவேஷன் வேணாலும் சூஸ் பண்ணி எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஆனா ஃபைனல் ஆன்சர் கரெக்டா இருக்கணும். நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஈக்குவலுக்கு அந்த சைடு அந்த ஆன்சர் வந்து கரெக்டா கிடைக்குதா இல்லையா? ஓகேவா? ஸோ நம்ம 9 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. இனி இனி அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.